பூவு, என்ன பிள்ளை, என்னாச்சு? ஏன் இப்படி உக்காந்துருக்க? என்னவோ தெரியல மாறி, மனசு ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. தூங்கவே முடியல. என்னவோ தூக்கி தூக்கி போடுற மாதிரியே இருக்கு புள்ள. பூவு, சாப்பாடு வேணான்னு படுத்தா அப்படிதான் இருக்கும். மெஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன், அதை அங்க இருக்க ஒரு வாய் சாப்பிட்டு பாடு. இல்ல மாறி, பாட்டி இன்னைக்கு பேசினது எனக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. மனசு சரியில்லை புள்ள, அதான் என்னால சாப்பிட முடியல. சரி பிள்ளை, அங்க இருக்கிற தண்ணியாவது குடிச்சிட்டு பாடு. ம். அத்தை, நிஜமாவே அவ வந்துடுவாளா? வரணும் தானே. பார்வதி இந்த இழவெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இவ்வளவு நாள் நாம இந்த சொத்தெல்லாம் ஆண்டு அனுபவிச்சோம். பார்வதியோட பேத்தி வந்துட்டா, நாமெல்லாம் தெருவுல தான் நிக்கணும். கிராண்ட்மா, அப்படி ஒருத்தி வந்தா நானே என் கையால் அவளை கொன்னுடுவேன். சுமாரு. ராஜம்மா, பூஜை நடக்கும்போது என்ன பேச்சு? மனசெல்லாம் பூஜையிலேயே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. மாறி, 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 மாறி. என்ன பிள்ளை, என்னாச்சு? பசிக்குதா? சாப்பாடு எடுத்து தரவா? மாறி, எனக்கு உடனே தாத்தாவை போய் பார்க்கணும் போல இருக்கு புள்ள. என்ன பிள்ளை, விளையாடுறியா? இந்த அத்தை ராத்திரியில எப்படி பிள்ளை போய் பார்க்க முடியும்? விடிஞ்சோடனே பஸ் பிடிச்சி ஊருக்கு போய் பார்க்கலாம். இப்போ போய் படுத்து தூங்கு பிள்ளை. ஐயோ மாறி, நான் உடனே பார்க்கணும்னு சொன்னது பார்வதி பாட்டி தாத்தாவை. எனக்கு இப்ப உடனே தாத்தாவையும் பாட்டியும் பார்க்கணும்னு தோணுது புள்ள. வா புள்ள. கிறுக்கு பிடிச்சிருக்கா பிள்ளை உனக்கு? இந்த அத்தை ராத்திரியில தேவையில்லாம அவங்க வீட்டுக்கு போய் எதுக்கு தொல்லை கொடுக்கணுன்ற? அந்த பாட்டி தான் எம்புட்டு நாசுக்கா என் வீட்டு பக்கமே வராதீங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க வீட்டுக்கு நாம 2 பேரும் போறது பிடிக்கலன்னு அர்த்தம். இந்த சமயத்துல அவங்க வீட்டுக்கு போய் எதுக்கு பிள்ளை சங்கடப்பட சொல்ற? இல்ல புள்ள, நீ என்ன சொன்னாலும் என் மனசே ஆற மாட்டேங்குது. உடனே பாட்டியும் தாத்தாவையும் பார்த்தாகணும்னு உள்ள படப்படன்னு அடிச்சுக்குது புள்ள. எனக்கு என்னமோ அவங்களுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு பயமா இருக்கு. நீ வந்தா வா, வராட்டி போ. நான் போய் பார்க்க தான் போறேன். எப்பல பூவே, சொல் பேச்ச கேளு புள்ள, அடம் பிடிக்காத, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். என்ன ஆனாலும் பரவாயில்ல புள்ள. பாட்டியும் தாத்தாவும் நல்லா இருக்காங்களான்னு நான் எட்ட நின்னு ஒரு வாட்டி பார்த்துட்டு தான் வருவேன். நான் வரேன். இருப்புல, நீ எங்க நான் சொன்னா கேக்குற. ஆனா நம்ம அங்க போய் அசிங்கம் தான் பட போறோம். நீ வேணா பாரு. போ. வேணாம் பூவு, சொன்னா கேளு. பாரதி பாட்டி நம்ம 2 பேரும் வீட்டுக்கு வரவேணான்னு சொல்லியும் அங்க போறது நல்லதுக்கு இல்ல. நான் சொல்ற பேச்சு கேளு, வா திரும்பி போயிடலாம். மாறி, என் கஷ்டம் உனக்கு புரியவே இல்லையா? என்னால அங்க நிம்மதியாவே இருக்க முடியல புள்ள. ஏதோ ஒன்று என்னை கட்டி இழுக்குது. உனக்கு பயமா இருந்தா நீ இங்கே இரு, நான் மட்டும் உள்ள போயிட்டு வரேன். இரு இரு, வேணாம். நல்லதோ கெட்டதோ நான் உன்னை எங்கேயுமே தனியா விட மாட்டேன். உனக்கு எது நடந்தாலும் அதுல எனக்கும் பங்கு இருக்கட்டும். வா புள்ள, சேர்ந்தே போலாம். சரி வா. மாறி வா. ஆத்தாடி, கடவுளே,
இந்த பூஜை முடியறதுக்குள்ள சாமி சொன்ன மாதிரி என் பேத்தி என்ன தேடி வந்துடணும். விளக்கு விடிய விடிய எரிஞ்சா நல்லதுன்னு சாமி சொல்லியிருக்காரு. சீதா விளக்கு நிறைய எண்ணெய் ஊத்துக்காளான்னு தெரியலையே. எதுக்கும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். பூவே பூவே அதான் பாட்டியை பார்த்துட்டல. ஆமா மாதிரி பாட்டியை பார்த்த உடனே தான் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. மாப்பிள்ள யாரும் பாக்குறதுக்குள்ள வந்த வழியே ஓடி போயிடலாம் வா. ஆமா வந்தது வந்துட்டோம், அப்படியே தாத்தாவையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் புள்ள. பூவை சொன்னா கேளு, மாட்டணும்னா அம்பட்டு தான். அந்த தீபிகா சும்மாவே நம்ம 2 பேரையும் கடிச்சு திங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவளுக்கு மட்டும் நம்ம திருட்டுத்தனமா அந்த தெரிஞ்சது நம்ம 2 பேரையும் காலேஜ் விட்டு அடிச்சு துரத்துருவா அவ. அவ சரியான தூங்க முஞ்சி புள்ள, அவ இந்த நேரத்துலலாம் எந்திரிக்க மாட்டா. புள்ள நீ பயப்படாம வா, தாத்தாவை தூரம் இருந்து பார்த்துட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். நீ வா வா வா. ஏய் திருட்டு முண்டங்களா, எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறமா வீட்டுக்குள்ள புகுந்து திருடலான்னு பாக்குறீங்களா? ஐயோ சத்தியமா இல்ல மேடம், தாத்தாவையும் பாட்டியும் பார்த்துட்டு போலான்னு வந்தோம் மேடம். ஏய் எப்ப பாரு தாத்தா பாட்டின்னு சீன் போட்டுக்கிட்டு, உங்கள மாதிரி பஞ்ச பரதேசிங்களா இப்படிதான் நல்ல மாதிரி நடிச்சு அசந்த நேரமா பார்த்து வீட்டுக்குள்ள புகுந்து திருடிட்டு ஓடிடுவீங்க. எனக்கு தெரியாதா உங்களை பத்தி? ஏய் என்ன முறைக்கிற? தாத்தா பாட்டிய பாக்கணுங்கிறவ இப்படிதான் அர்த்த ராத்திரியில செவிரேறி குச்சி வருவாங்களா? அப்படி என்ன உனக்கு தாத்தா பாட்டி பாசம்? ஆமா பாட்டி பாட்டிங்கிறியே, உங்க அப்பா என்ன பார்வதி வயித்துல தான் பிறந்தானா? மரியாதையா உண்மை எல்லாத்தையும் ஒத்துக்க. திருட தானே வீட்டுக்குள்ள வந்த? இரு, உன்னை தலையில தூக்கி வச்சு கொண்டாடினாலே அந்த பார்வதி, அவளை கூப்பிட்டு உன் லட்சணத்தை காட்டுற. அவ வரக்கூடாதுன்னு சொல்லியும் திருட்டுத்தனமா செவிரேறி குதிச்சு வந்திருக்க. உன்னை என்ன பண்றதுன்னு அந்த பார்வதி கிட்டே கேப்போம். பார்வதி பார்வதி மேடம் பார்வதி மேடம் ப்ளீஸ் மேடம், வேணாம் மேடம், நான் போயிடுறேன். பாட்டியை கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறாதீங்க மேடம், உங்க கால்ல வேணாலும் விடுறேன். தள்ளி போடி சனியன, என் காலை தொட கூட உனக்கு அருகதை கிடையாது. எந்திரி, சொன்ன கேட்க மாட்டேன், ஓடி வெளியே. பாத்தியா பார்வதி, நடு ராத்திரியில யார் நம்ம வீட்டு விருந்துக்கு வந்திருக்காங்கன்னு பாத்தியா? ஏய்
தர்தர புடிச்ச கழுதைங்களா, இந்த நேரத்துல எதுக்கடி வீட்டுக்குள்ள வந்தீங்க? வீட்ல இருக்கிற பணம் நகையெல்லாம் சுருட்டிட்டு போலான்னு வந்தீங்களா? பூஜை ரூம்ல இருக்கிற வெள்ளி பாத்திரத்துல எடுக்கிறப்போ இந்த விளக்கையும் போட்டு உடைச்சிட்டியா? போச்சு எல்லாம். ஐயோ நாங்க சத்தியமா எந்த தப்பான எண்ணத்திலயும் வரல தீபிகா. அப்படியே அடிச்சனா சுருண்டு கீழே விழுந்து செத்துருவேன். தப்பான எண்ணம் இல்லனா எதுக்கடி இருட்டுல சோறேறி குதிச்சு வந்திருக்க? பாத்தீங்களா பாட்டி, பூங்கொடி என் பேத்தி மாதிரின்னு சொன்னீங்களே, இப்ப பாத்தீங்களா அவ என்ன காரியம் பண்ணிருக்கான்னு? இதுக்குதான் யார் யாரை எங்க வைக்கணும்னு ஒரு முறை இருக்கு. என்னதான் நீங்க அவளை மதிச்சு மடியில வச்சாலும் அவ லோக்கல் புத்தியை காமிச்சிட்டா பாருங்க. தீபிகா, முதல்ல வாய்க்கு வந்தபடி பேசுறத நிறுத்து. அவங்க எதுக்காக வந்தாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. ரவி, நீயும் பார்வதியும் சேர்ந்துதான் இவளுக்கு நிறைய இடம் கொடுத்துட்டீங்க. அதுதான் இந்த அளவுக்கு துணிச்சல் வந்திருக்கு. திருட வந்தவ மாட்டிக்கூடாதுன்னு 1000 காரணம் சொல்லுவா. அதையெல்லாம் நம்ப சொல்றியா? இந்த பரிகாரத்தை பண்ணும் பொழுது உங்க மனுஷால் மட்டும்தான் வீட்டில் இருக்கணும். சாமி, அப்படி யாராவது வெளியாளுங்க வீட்டுக்குள்ள வந்துட்டா பிரார்த்தனை பலிக்காது. உங்க வாரிசு உங்களை தேடி வராது. பாட்டி, இவங்க யாருமே என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க. நீங்க சொல்லுங்க பாட்டி, நான் திருட வந்திருப்பனா? நீங்களே சொல்லுங்க பாட்டி. சே, தள்ளி நில்லு. அறிவில்லை உனக்கு? காலேஜ் படிக்கிற உனக்கு கொஞ்சமாவது மேனேஜ் தெரிய வேணா? இப்படிதான் ஒரு வீட்டுக்குள்ள ராத்திரி நேரத்துல யாருக்கும் தெரியாம உள்ள வருவியா? இவங்கெல்லாம் கேக்குறதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இல்ல பாட்டி, என்னவோ தெரியல, என்னையும் மீறி இங்க இப்பவே உங்களையும் தாத்தாவையும் பார்க்கணும்னு தோணிடுச்சு பாட்டி. வாய மூடு. இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி உன்னை என் தலையில தூக்கி வச்சுட்டு ஆன பாரு. என்ன சொல்லணும்? உன்னை என் சொந்த பேத்தி மாதிரி நினைச்சதுக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டேன். இது என் 20 வருஷ கனவு. பிரார்த்தனைக்கு வச்ச விளக்க உடைச்சு அதுல மண் அள்ளி போட்டுட்டீங்க. உன்னை எல்லாம் சரிக்கு சமமா நடத்தின பாரு. என் புத்திய எதால அடிச்சுக்கணும்னே தெரியல. நான் கோவத்துல ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடு. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. என் மூஞ்சிலேயே முழிக்காத. இனிமே இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது. போ. அம்மா, பாவம்மா, ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? ரவி, அவ எந்த காரியத்தை தடுத்து கெடுத்து குட்டிச்சோராக்கி இருக்கான்னு உனக்கு புரியுதா? புரியுதுமா, ஆனா நீங்க பேசாத. உங்களை தாண்டி சொல்றேன், போங்கடி இங்க இருந்து. பாட்டி, போ. ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதே? பாட்டி பாட்டின்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்க. அப்பா யாருன்னு தெரியாம முறை தவறி பிறந்தவதான் நீ. பாட்டி தாத்தான்னு முறை வச்சு பேசிக்கிட்டு இருக்க. வெளியே போடி அனாத நாயே. கடவுளே, இதையெல்லாம் என் காதுல கேட்க வச்சு என்னை கொடுமைப்படுத்துறியே. யாரோ ஒரு பொண்ணை இப்படி அசிங்கப்படுத்தும் போது எனக்கு இப்படி வலிக்குது. என் பொண்ணு எங்க யார்கிட்ட அப்பம் பேரு தெரியாதவன்னு திட்டு வாங்கி அசிங்கப்படுறாலும் நான் செஞ்ச தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்க கூடாது. அவ தண்டனை அனுபவிக்க கூடாது. பார்வதி, நீ டென்ஷன் ஆகாத. நீ போய் தூங்கு. இந்த 2 திருட்டு நாய்களையும் நான் இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்றேன். ராஜம்மா, தேவையில்லாத பேச்செல்லாம் வேண்டாம். இவங்களை நிக்க வச்சு கதை கேட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். இத பார், நீ எதுக்கு வந்த, ஏன் வந்தெல்லாம் நான் கேட்க போறதில்ல. மரியாதையா வெளியே போயிடு.
இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத. பாட்டி நீங்களே எப்படி சொன்னா போடிங்கறல. போடி. ஏய் என்ன லுக்கு? ஏய் வா ஓடு. நீ கொண்டு எதுக்கு நிக்கிற? போ. ஓ வெளிய போடி. ஏய் திருட்டு ராஸ்கல், உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த நான் என்னென்னமோலாம் ஐடியா பண்ணேன். ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆனா நான் எதுவுமே செய்யாம இப்படி ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் பாட்டி அவங்க கையால உன் கழுத்தை புடிச்சு வெளிய தள்ளினாங்க பாரு. பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் அன்னைக்கு அனன்யா பர்த்டேல சொன்னது ஞாபகம் இருக்கா? இருக்கும். அது எப்படி மறக்கும்? இருந்தாலும் நான் உனக்கு ரிமைண்ட் பண்றேன். பார்வதி பாட்டி உன்னை பேத்தின்னு சொல்லி வேலை தான் வாங்குறாங்கன்னு. வேலை வாங்குறதுல இது ஒரு ஸ்டைல். ஆனா அவங்க உன் மேல பாசமா இருக்காங்கன்னு நீதான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இப்ப புரிஞ்சிருக்குமே, நீ இங்க வெறும் பெருக்கி துடைக்கிற வேலைக்காரிதான். இனி இந்த வீட்டு பக்கம் வந்த அடிச்சு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல தள்ளிடுவேன். இனியாவது உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சு நடந்துக்கோ. போய் தொலைங்கடி. பார்வதி பாட்டி இப்படி துரத்தி அடிப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல புள்ள. ஓ யாத்தா அடிக்கடிக்க ஒரு பழமொழி சொல்லும் புள்ள, பனைமரத்து நிழலும் இந்த பணக்காரங்க உறவும் ஒண்ணுதான்னு. அது சரிதான் பூவு, பாம்புக்காவது பல்லுல மட்டும்தான் விஷம், ஆனா இந்த பணக்காரங்களுக்கு உடம்பு பூரா விஷம். வா பூவு, நமக்கு மானோ ரோஷன் ஒன்று இருந்தா இனி ஜென்மத்துக்கும் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்கவே கூடாது. வா போ, வாப்புல. இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி உன்னை என் தலையில தூக்கி வச்சுட்டு ஆன பாரு. என்ன சொல்லணும்? நான் கோவத்துல ஏதாவது செய்யறதுக்கு முன்னாடி இங்கிருந்து போயிடு. உன் முகத்தை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமா வருது. இனிமே இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது. போ. யாப்ல பூவு, சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தா சாப்பிடு. எனக்கு சாப்பாடெல்லாம் ஒன்றும் வேண்டாம் புள்ள. பூவு, நீ இப்படி பட்னியா கிடந்து அழுதுட்டு இருந்தா உன் பாட்டி வந்து பூங்குடி நான் உன்னை திட்டது தப்பு தான், என்னை மன்னிச்சுட்டு போய் சாப்பிடுமான்னு சொல்ல போறாங்களா பூவு? என்னை சமாதானப்படுத்தவும் வேண்டாம், சாப்பிட சொல்லவும் வேண்டாம். நம்ம ஊர்ல ஒரு நல்ல பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, அந்த மாதிரி நீ அந்த பாட்டி கிட்ட கோச்சிக்கிட்டு சாப்பிடாம உட்காந்துட்டு இருந்தா அவங்களுக்கு என்ன நஷ்டம் இருக்கு சொல்லு? இப்போ நான் என்னதான் செய்யணும் சொல்லு புள்ள. நாம் அங்க போனது, அந்த பாட்டி நம்மளை திட்டினது, வெளியே அனுப்புனது, இது எல்லாத்தையும் மறந்துட்டு வேற வேலை பாரு பூவு. எப்படி புள்ள மறக்கிறது? யாரு பெருசா நம்பிக்கிட்டு இருந்தனோ அந்த பாட்டியே இப்படி என்னை கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல புள்ள. எப்பல பூவு விடுப்புல, அந்த பாட்டிக்கு யார் மேல என்ன கோவமோ அதை டக்குன்னு நம்ம மேல காட்டிட்டாங்க. நம்ம மேலதான் கோவம் புள்ள. அந்த அளவுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணோன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு அந்த பூனைக்கண்ணி தீபிகா இல்லாத போலதை சொல்லி என்னத்தை குழப்பி விட்டாலோ யாருக்கு தெரியும். முண்டக்கண்ணி எதுவா வேணா இருக்கட்டுமே, காரணத்தையும் கோவத்தையும் அவங்க மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்தா நமக்கு எப்படி புள்ள தெரியும்? ஏன் இப்படி பண்ணுனேன்னு 4 அடி அடிச்சிருந்தா கூட என் மனசு ஆறி இருக்கும் புள்ள. பூவு இங்க பாரு புள்ள, அந்த பாட்டியும் இந்நேரம் உன்ன மாதிரியே தான் இப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் ஏத்தி விட்ட கோவத்துல இப்படி பண்ணிட்டோமேன்னு 6 மரம் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கோம். அப்ப அந்த பாட்டிக்கு
தான் செஞ்சது தப்புன்னு தோணும். உடனே எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உன்னை தேடி வரும். நீ வேணா பாரேன். ஏன் மாதிரி நீ சொல்றது நிஜமா நடக்குமா புள்ள? என்னால பாட்டியும் தாத்தாவையும் பார்க்காம பேசாம இருக்க முடியாது புள்ள. அதுக்கு பதிலா செத்து போயலாம் போல தோணுது. அடியே கிறுக்கச்சி, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க நீ? இதுக்காகவா இம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டு ஊர்ல இருந்து கிளம்பி வந்தோம்? ஊர்ல உங்க அம்மாவும் தாத்தாவும் நீ படிச்சு பெரிய ஆளா வருவேன்னு உசுர கையில புடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அத மறந்துடாத பூவு. இடையில வந்த சொந்தத்தை நினைச்சு என்னைக்குமே நம்ம மக்க மனுஷங்களை மறந்துடக்கூடாது பூவு. வந்து சாப்பிட்டு படுத்து தூங்கு பூவு. இந்தா சாப்பிடு. இல்ல மாதிரி என்னால சாப்பிட முடியாது. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம எழுந்திருச்சு போறியா?